உங்க பிள்ளைகள் பாடசாலைக்கு போறாங்களா? அல்லது காலேஜுக்கு போறாங்களா? அப்படின்னா உங்களுக்கு தான் இது முக்கியமானது. இந்த ஸ்ரீகாந்தினுடைய இந்த பிரச்சனை, ஸ்ரீகாந்தினுடைய போதைப்பொருள் பிரச்சனைக்கு பிறகு பல விஷயங்கள நினைவூட்ட வேண்டிய தேவை இருக்கு. உங்க பிள்ளைக பாடசாலைக்கு போறாங்கன்னு சொன்னா, 16லிருந்து 25 வயசுக்குள்ள அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா, காலேஜுக்கும் போறாங்கன்னு சொன்னா, அவங்க தான் இந்த போதைப்பொருள் விற்பனையாளர்களினுடைய டார்கெட் குரூப். உங்க பிள்ளைங்க அவங்க டார்கெட் குரூப்ல இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. மிக முக்கியமா பாடசாலை அல்லது காலேஜ் அவங்களுடைய பிசினஸ் களமா இருக்கு. ஏன்னு சொன்னா, இந்த 16 வயதிலிருந்து இந்த 25, 20 வயதுக்கு உட்பட்டவங்க ஒரு களிமண் மாதிரி. யார் வேணாலும் அவங்கள எடுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரியான உருவமாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்க பிள்ளைகளும் அந்த வயசுல இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. அடிமேல் அடியடித்தால் அம்மியும் நகருங்கிற மாரி ஒவ்வொரு நாளுமே உங்க பிள்ளைகளுக்கு இந்த போதைப் பொருளினுடைய பாதிப்ப ரொம்ப தெளிவா சொல்லிக் கொடுங்க. இதனால வரக்கூடிய பிழைகள, இதனால வரக்கூடிய அழிவ அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுக்க மறக்காதீங்க. அப்போதான் உங்க பிள்ளைகள இந்த போதைப்பொருள் அப்படிங்கிற இந்த அரக்கன்றிருந்து மீட்டெடுக்க முடியும். பாடசாலை அல்லது காலேஜ் ரொம்ப பாதுகாப்பான இடம்னு சொல்லி நினைக்காதீங்க. அதுக்குள்ள ஊடுருவி பிள்ளைகளுக்கு இந்த போதைப்பொருளை விற்கிறதுக்கான சூட்சுமத்தை இந்த போதைப்பொருள் விற்பனையாளர்கள் வச்சிருக்காங்க. இந்த போதைப்பொருள் டொஃபியாகவோ இல்லைன்னு சொன்ன சில இனிப்பு பொருளாகவோ மாறி போகுது. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, உங்க பாடசாலையில இல்லைன்னா அவங்க படிக்கிற இடத்துல யாராவது சந்தேகமானவங்க இப்படியான டொஃபிகளை அப்படி இப்படி கொடுத்தா அதை வாங்க வேணான்னு சொல்லுங்க. ஒரு தடவை பயன்படுத்தினா அது வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த போதைப் பொருள் அவர்களை அடிமையாக்கிவிடும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. ஸ்ரீகாந்தினுடைய சம்பவம் இந்த நேரத்தில் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறத எனக்கு ஞாபகப்படுத்தியிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க. நிறைய பெற்றோருக்கு போகிற நேரத்தில் அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. குழந்தைகள் ரொம்ப நல்லா வளர்ந்து வாழ்க்கையில் சாதிக்கணும். வளர்ந்து வரும் பிள்ளை உலகத்தினுடைய எதிர்காலத்தின் வலது கை அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கும்.